வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு ஒரு சுவையான கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற மாரி ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா, அதில 50 கிராம்லேருந்து ஒரு 70 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இத குறைவான தீயில கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போறோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க. பச்சரிசியில செய்யுங்க. அப்பதான் அதோட சுவை நல்லாவே இருக்குங்க. அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க. இதில நம்ம கோல்டன் கலர்ல வறுத்து வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பை இந்த அரிசி கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கழுவி எடுக்க போறோங்க. கழுவி எடுத்துட்டு தான் நம்ம அடுத்தது விசில் விட்டு குக் பண்ண போறோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1 1/2 கப் அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, மொத்தம் 2 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட போகிறோங்க. எத்தனை விசில் விடணும்னு பார்த்தீங்கன்னா 3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்கவும் வேண்டாம், குறைவாகவும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்துருங்க. உடனே அந்த விசில் இருக்கும்போது திறக்க வேண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த எல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வந்திருக்குதுங்க. ஒரு பாத்திரத்தில் பேனில் ஒரு 54 ml வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீடு மிளகு, முழு மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 சிட்டிகை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூடவே இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த இஞ்சி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாங்க, எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் இதுலேயே நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறாங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டே கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அது கரிஞ்சிருங்க, அதோட சுவை நல்லா இருக்காது. கடைசியாக நம்ம இறக்கிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொங்கலில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கலரிட்டு விடுங்க. ஒரு சுவையான ஒரு வெண்பொங்கல் தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.